வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அதிகமாய் காணப்படுவதாக. ரோமர் நிருபத்திலும் கலாத்திய நிருபத்திலும் பவுல் நீதிமான் என்ற வார்த்தையை அதிகமாய் பயன்படுத்துகிறார். நீதிமான் என்றால் கடவுளுக்கு ஏற்புடையவன் என்று பொருள் கொள்ளலாம். கிரியைகள் மற்றும் நியாயப்பிரமாணத்தை விட விசுவாசமே, நம்பிக்கையே மேலானது என்ற பவுலின் போதனைக்கு எதிர்ப்பு கிளம்பியது. சிலர் தவறான கருத்துக்களை பரப்பி சடங்காச்சாரங்களுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தனர். பவுல் தன் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க ஆபிரகாம் ஆண்டவரோடு வாழ்ந்த விசுவாச வாழ்க்கையை பயன்படுத்துகிறார். நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஆண்டவருக்கு ஏற்புடையவரானார் என விளக்குகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற பழைய ஏற்பாட்டு வசனத்தையும் பவுல் ரோமர் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். பாரம்பரியம், சடங்குகளை விட ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு உண்மையாக வாழ்வதும் அவரது சித்தத்திற்கு கீழ்ப்படியும் அனுபவமும் அவரோடு நெருங்கி உறவில் வாழும் அனுபவமே நம்மை அவருக்கு ஏற்புடையவர்களாக்கும், அதாவது நீதிமான்களாக்கும். இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு எப்படி பொருந்துகிறது? இன்றும் நம் சபைகளில் நவீன பரிசேயர்கள் உண்டு. பாரம்பரியத்திற்கும் சபை நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், நல்லதுதான். இவர்கள் சபை நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுவார்கள், காணிக்கை கொடுப்பார்கள். ஆனால் இவர்கள் இதயமோ ஆண்டவருக்கு தூரமாக இருக்கும். சுபாவ மாற்றங்கள் இருக்காது, பாவத்தில் வாழ்கிறோம் என்ற உணர்வு இருக்காது. தங்கள் இஷ்டப்படி வாழ்வார்கள். இதைத்தான் பவுல் எதிர்த்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என எழுதுகிறார். யூதர்களாயிருந்து கிறிஸ்தவர்களாய் மாறி இருப்பவர்களுக்கு இனி யூத பாரம்பரியம், மத சடங்குகள் தேவையில்லை என்பதை விளக்குகிறார். அன்பானவர்களே, முதலில் ஆண்டவரை விசுவாசிப்போம், அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம், சிலுவையில் இயேசுவின் தியாகத்தை உணர்வோம். இதன் அடிப்படையில் கடவுளோடு நம் உறவு அமைய வேண்டும், அமையட்டும். ஏன் ஆலயம், எதற்கு காணிக்கை? அவரை ஆராதிக்க, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளால் திடப்பட, ஆவிக்குரிய நிலையில் அடுத்த நிலைக்கு செல்ல, அவருக்கு பிரியமானதை அறிந்து அதன்படி வாழ்வதற்காக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரே, உம்மை தொடர்ந்து நம்பி உமக்கு ஏற்புடையவனாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்பது நம் ஜெபமாக இருக்கட்டும். உலகிற்கு ஏற்புடையவனாக அல்ல, ஆண்டவருக்கு ஏற்புடையவராக வாழ உறுதி கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.